இந்த காலத்தில் பழங்கள், காய்கறிகள் முதல் தானியங்கள், பருப்பு வகைகள் வரை அனைத்து உணவுப் பொருட்களும் நமக்கு கிடைக்கின்றது. அதுபோல வெளிநாடுகளில் இருந்து கூட உணவுப் பொருட்கள் இறக்குமதி ஆகிறது. ஆனால் பண்டைய இந்தியர்கள் உண்ணப்பட்ட உணவுகள் என்னவாக இருக்கும் என்று யோசித்து பார்த்ததுண்டா? இப்போது தெரிந்து கொள்வோம். இயற்கை உணவுகளை தான் பழங்கால இந்தியர்கள் அதிகமாய் சாப்பிட்டுள்ளார்கள். அவர்கள் பருவகால உற்பத்திகளை சார்ந்து அதற்கு ஏற்ப தங்கள் உணவை மாற்றிக்கொண்டனர். காய்கறிகள் என்று வரும்போது பாகற்காய், கத்தரி, பூசணி, பட்டாணி மற்றும் கீரை வகைகளை குறைந்தபட்ச மசாலா கொண்டு எளிமையாக சமைத்து உண்டனர். பழங்கள் என்று வரும்போது மாம்பழம், பலா, கொய்யா, சீத்தாப்பழம், வாழைப்பழம், பப்பாளி, ஆப்பிள், முலாம்பழம், சப்போட்டா, எலுமிச்சை மற்றும் நெல்லி போன்ற வீட்டிற்கு அருகிலுள்ள பழங்களை உண்டு வந்தனர். பருப்பு வகையில் கோதுமை, பார்லி, அரிசி, மக்காச்சோளம், ராகி, கம்பு, குதிரைவாளி போன்ற தானியங்கள் மாவு மற்றும் தானிய வடிவில் பரவலாக உட்கொள்ளப்பட்டன. அதேபோல பெரும்பாலான மக்கள் பசுக்களை வீட்டிலே வளர்த்து தங்களுக்கு தேவையான பாலை அவற்றிடமிருந்து பெற்றனர். மேலும் இன்று போல ஜூஸ், பன்னீர் எல்லாம் அன்று கிடையாது. அதே நேரம் தயிர், நெய், மோர், வெண்ணெய் போன்றவற்றை வீட்டிலே செய்து உணவில் சேர்த்து கொண்டனர். மேலும் இரும்பு சட்டிகள் மற்றும் மண்பானையில் தான் உணவுகளை சமைத்தனர். பசித்து சாப்பிடும்போது பசியின் அளவு அறிந்து சாப்பிடுவோம். இதனால் உடல் பருமன் போன்ற பிரச்சனைகள் அதிகம் ஏற்படவில்லை. அதோடு உடல் உழைப்பு அதிகம் என்பதால் செரிமான பிரச்சனையும் ஏற்படவில்லை. பசியும் தானாக வந்தது. ஆனால் இக்காலத்தில் நாம் இந்த உணவுகளை குறித்தே மறந்துவிட்டோம். இதனால் ஆரோக்கியத்தையும் இழந்துவிட்டோம் என்பதுதான் மறக்க முடியாத உண்மை.